இந்த வருஷம் கோயிலோட முதல் மரியாதையும் பரிவட்டமும் எல்லாம் நம்ம ஐயாவுக்கு தான். அம்மனே உத்தரவு போட்டிருக்கா. அப்புறம் என்ன? ஐயா பெரியவரே, சீட்ல பேர் எழுதி போட்டா மட்டும் போதுமா? எழுதின சீட்டை சபையில எல்லாருக்கும் காட்ட வேண்டாமா? காட்டுனீங்களா? என்னம்மா ஒரு மாதிரி பேசுறீங்க? அதானே, நான் இந்த ஊரை நம்புறேன், இந்த ஊர்ல இருக்கிற சாமியை நம்புறேன். மத்த யாரையும் நம்ப நான் தயாரா இல்லை. அதனால அந்த 2 சீட்டையும் கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. அட பெரியங்கண்ணா, நீங்க என்னன்னு பாத்துருவோம். வரதராஜன் ஐயா பேர் தான் பாருங்க. அந்த சீட்டையும் பிரிங்க. பெரியங்கண்ணா நீங்க வரதராஜன் இப்பதான் இந்த ஆளோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறி இருக்கு. சும்மா இருக்கப்பா. கட்டாதீங்க. நிறுத்துங்கயா, நிறுத்துங்கயா, சும்மா நிறுத்துங்கயா. பேசாம இருப்பா. பேசிட்டு இருக்கீங்க பெரியவங்களை வச்சுக்கிட்டு. ஏன் இப்படி ஆளுக்கால பேசிட்டு இருக்கீங்க? பேசாம இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இப்ப தெரியுதா இவர் பித்தலாட்டம் என்னன்னு? இப்படி பண்ணி ஊர் மரியாதை பரிவட்டம் கிடைக்கிறதுக்கு பதிலா நாக்க புடுங்கிக்கிட்டு சாகலாம். என்னடா இதெல்லாம்? என்ன நடக்குது மாமா? இது விஷயமா எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. அவனுக்கு எப்படி தெரியும்? இவர் பிளான் படி எல்லாம் சரியா நடக்கும்னு நினைச்சாரு. பிளான் மிஸ் ஆனா என்ன பண்ணணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அவன் இப்ப தெரியாதுன்னு தானே சொல்லுவா. ஏய், என்ன சொல்ல வர நீ? புரியல? 2 சீட்லயும் ஒரே பேர் எழுத சொல்லி பிளான் போட்டதே நீதான்னு சொல்ல வர. ராஜேஸ்வரி, சும்மா கத்துனா இல்லன்னு ஆயிடுமா? தப்ப ஒத்துக்கிட்டு ஊரார் கால்ல விழுந்துட்டு எழுந்திருச்சு போங்க. என்னது? யார கால்ல விழ சொல்ற? நான் இவங்க கால்ல விழணுமா? யாரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்ற நீ? என் மாமான்னா அவ்வளவு சீப்பானவரா? தலை சாஞ்சாதான் தலை குனியணும்னு நினைக்கிறவரு அவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லாமா சொல்லிட்டேன். இப்படி ஒரு அயோக்கியத்தனம் செஞ்ச பெரிய மனுஷனுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணா நல்லா இருக்குமா? அம்மா ராஜேஸ்வரி அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சீட்டு குளிக்க போடணும் வாங்கன்னு சொல்லி மரியாதையை வந்து கூப்பிட்டாங்கல்ல, அப்ப மட்டும் வராம திடீர்னு இப்ப மட்டும் வந்து இங்க குழப்பம் பண்ணலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ராஜேஸ்வரி அம்மா. ஆமா சொல்லிட்டேன். குழப்பம் வந்தாதான் தெளிவு கிடைக்கும். எங்க அம்மா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க நிறுத்துங்கயா. பேசாம இருங்கப்பா. கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் நீங்க. நீங்க எதுக்குயா வெட்டிக்கிட்டு சாகணும்? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு கௌரவமான ஒருத்தன் கழுத்துக்கு மாலையை போட்டுக்கிறது என்ன பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு தெரியுமா?
சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போற பொணங்கழுத்துல போட்டிருக்கிற மாலைக்கு சமம் மாதிரி. இதோ பாருங்கம்மா, கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்கம்மா. வாய் இருக்குன்னு நீங்க பாட்டு பேசி. நானும் வேணான்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆளு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொணம். பொணத்துக்கிட்ட பேசினா பதில் வருமா? இனிமே நானும் பேச வேணான்னு தான் நினைக்கிறேன். பொணத்துக்கு மாலை மரியாதை பண்ணி பரிவட்டம் கட்டி நீங்களே அழகு பாருங்க. பாவி பாவி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கியடா. ஒரே பேரை 2 சீட்லயும் எழுதி போட்டு இப்படி அவமானப்படுத்திட்டியடா. கோபுரம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய மனுஷனை இப்படி அநியாயமா எல்லாரும் முன்னாலையும் தலைகுனிய வச்சுட்டியடா. ஏதாவது பேசுனா வெறிச்சிருவ ராஸ்க். அப்புறம் நேரா சுடுகாட்டுக்கு தான் போவேன். ஏன்டா பார்க்கும் போதெல்லாம் பல்ல இழிச்சிக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருப்பல்லடா. ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லல? அங்க பாருடா, அந்த முகத்தை பாருடா. அந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு உனக்கு எப்ப மனசு வந்துச்சு? பாவி பாவி படுபாவி, உங்க அப்ப பாட்டன் உன் பரம்பரை எல்லாருமே இவர் உப்பத்தினு தானே இத்தனால வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பாலை குடிக்கிற பாம்பு விஷத்தை கேட்கிற மாதிரி இவருக்கு போய் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏம்பா, கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? கோயிலுக்காக மாமா எவ்வளவு பண்ணிருக்காரு. அவர் உடம்புதான் அந்த ஊர்ல இருந்ததே தவிர மனசெல்லாம் இந்த கிராமத்திலயும் கோயில் மேலேயும் தான் இருந்தது. எவ்வளவு ஒருத்திக்காக அவகிட்ட காசை வாங்கிட்டு எங்க மாமாவை கண்கலங்க வச்சுட்டிய. நாங்கெல்லாம் தெய்வமா நினைக்கிற எங்க மாமா அத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கும் போது ஐயோ முருகா, என் நெஞ்சு அப்படியே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. இப்ப சொல்றேன், அவ பேர் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் சீட்ல எழுதி போட்டாலும் அந்த அம்மன் எங்க மாமா பேரை தான் எடுத்து கொடுக்கும். நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். போய் சத்தியம் பண்ணா தொலைச்சிருமா உன்னை. நடிக்காதடா. நான் எதுவும் பண்ணலையா. ஐயா, இந்த ஊர் கோயில் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்களோ அதே அளவு மரியாதை உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் நான் வச்சிருக்கேன் ஐயா. அப்படி இருக்கும்போது நான் தப்பு பண்ணுவேனா ஐயா? இன்னமும் நீங்க என்ன நம்பலனா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொளுத்திட்டு நானும் கொளுத்திக்கிட்டு சாவறேன் ஐயா. நீ பண்ணலன்னா என்னடா, வேற யாரோ பண்ணிருக்கணும். எனக்கு இந்த ஊர்ல விரோதிகளே கிடையாது. எனக்கு அவ மேல கோபம் இருக்கு, அதுக்கு காரணமும் இருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்டா. இப்ப அவங்கள பார்க்கும்போது என் முகத்துல காரி துப்புற மாதிரி எனக்கு தோணுதுடா. அதுக்கு பேசாம நான் இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கும் போதே என்ன கொண்டு போட்டிருக்கலாம்டா. மாமா, என்ன வார்த்தை சொல்றீங்க? முடியல பாரதி, இந்த பேரை வாங்கறதுக்கா இவ்வளவு தூரம் வந்தேன். நான் தலை கொஞ்சம் நின்னத மற்றவங்க பார்த்தது மட்டும் இல்ல, அந்த அம்மனும் ஆடாம அசையாம பார்த்துக்கிட்டு இருந்தா. பெத்த தாய்க்கு மேல நினைச்சிட்டு இருந்தம்மா. அவளும் என்னை இப்படி ஏமாத்திட்டாளே, அதாம்மா என்னால தாங்க முடியல. இல்ல மாமா, இந்த உலகத்துக்கே தாயவ. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவ நிச்சயம் தண்டனை கொடுப்பா. அனி, இவன் பண்ணலனா அப்ப வேற யாராவது ஒருத்தர் பண்ணிருக்கணும். அந்த ஒருத்தரையே ராஜேஸ்வரியை அனுப்பி வச்சிருக்க கூடாது. நிச்சயமா இருக்கலாம். அவளுக்கு முதல் மரியாதையை வாங்கணுங்கிற எண்ணத்தை விட இவரை அவமானப்படுத்தியே தீரணுங்கிற கவனம் தான் அதிகமா இருந்திருக்கும். என்னடா சொல்ற? நீங்க சொல்றதா கரெக்ட். அப்படின்னா அவளை விடக்கூடாது, இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும். எல்லா லைனும் பிஸியா தான் இருக்கு. லைன் வேற கிடைக்க மாட்டேங்குதே. ஹலோ. சொல்லு பாரதி. என்னங்க, என்ன பாரதி, இப்ப எங்க இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புறப்பட்டுட்டீங்களா இல்ல ஆந்த வேலை இருக்கீங்களா? உன் மொத்த கேள்விக்கும் ஒரே பதில், நான் இன்னும் கிளம்பல. என்ன, இன்னும் கிளம்பலையா? ஆமா. ஏங்க, எப்பதான் கிளம்புவீங்க? எவ்வளோ தடவை பிசினஸ் மீட்டிங் போயிருக்கீங்க. ஒரு தடவையாவது நான் உங்களை ஏன் கேட்டிருக்கேனா? இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
அப்படியே எங்கேயாவது மீட்டிங்னு போனா கூட எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. எனக்கு உங்க லைனே கிடைக்கல. நீங்க இன்னும் ஊருக்கு வரவே இல்லை. ஏங்க உண்மையிலேயே மீட்டிங்கா இல்ல வேற ஏதாவது? ஐயோ, உண்மையிலே மீட்டிங் தாமா. இந்த ராமனை போய் சந்தேகப்படலாமா? இது நியாயமா? அப்போ நான் தீ குளிக்கவும் தயார். சாரிங்க, சந்தேகப்படலைங்க. இப்ப நான் கடைசியா கேக்குறேன், கோயிலுக்கு வரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஏன் இப்படிலாம் பேசுற நீ? பின்ன வேற எப்படிதான் பேசுறது? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, அந்த ராஜேஸ்வரி ரொம்ப தான் அவமானப்படுத்திட்டாங்க. கோயில்ல முதல் மரியாதை யாருக்குன்னு 2 பேர் பேரையும் சீட்டு எழுதி போட்டு பார்த்தாங்க. ஆனா மாமாவுக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காகவே யாரோ ஒருத்தங்க 2 சீட்லயுமே மாமா பேரையும் எழுதி போட்டாங்க. அந்த ராஜேஸ்வரி மாமா தான் திட்டம் போட்டு தனக்கு முதல் மரியாதை கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணாருன்னு அவ கேட்க கூடாத கேள்விலாம் கேட்டு கண்ணா பின்னாலாம் பேசி மாமாவை அவமானப்படுத்திட்டாங்க. மாமாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றதுன்னா ரொம்ப பயமா இருக்குங்க. இதோ பேசுறமா. சரி, உடனே பேசுங்க ப்ளீஸ். வச்சிடறேன். அப்பா முருகா. This number is currently busy. This number is currently busy. Please try again later. ஏயா அந்த அரசு வாரன்லாம் எடுத்து வந்திருக்கியா? ரெடியா இருக்கு சார், எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஓகே. என்ன சார், அவர் வீடு அந்த தெருவில் சார், இங்கே நின்றுட்டீங்க? அவர் பெரிய பிஸ்னஸ் மேன்யா, அவர் வீட்டில் எல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எப்படி அவர் இந்த வழியாக தான் போவார். இங்கேயே கூப்பிட்டு விசாரிச்சுப்போம். சரி சார். கான்ஸ்டபிள் சார், அந்த வழி தான் போல் இருக்கு, அதை போய் மடக்குங்க. சரிங்க சார். நிறுத்துங்க. ஐயா உங்களை கூப்பிடுறாரு. எஸ் சார், நீங்கள் தான் மிஸ்டர் ராமா? ஆமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? நான் என்னோட வில்லேஜுக்கு அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்த உடனே வரேண்ணே. இல்லை சார், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஒரு சின்ன என்கொயரி தான், உடனே போயிடலாம். ஓகே, நான் என்னோட காரில். இல்லை உங்கள் காரில் வந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் எங்கள் ஜீப்பில் வந்துருங்க. கான்ஸ்டபிள் உங்கள் காரை ஸ்டேஷன் கொண்டு வந்துடுவார். கீயை கொஞ்சம் கான்ஸ்டபிள்கிட்ட கொடுங்க. வாங்க சார், ப்ளீஸ் வாங்க. சார், நான் கேட்குற கேள்விக்கு டென்ஷன்லாம் பதில் சொல்லுங்கள். எப்படி சார் டென்ஷன் ஆக பதில் சொல்ல முடியும்? அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன், நான் வழிமறிச்சு சின்ன என்கொயரி வந்துட்டு போங்கன்னு சொன்னீங்க. இங்கே வந்தால் ஒரு அக்யூஸ்ட்டை பிஹேவ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறீங்க. இல்லையே, இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லையே. வாட் டு யூ மீன்? சார், நீங்கள் படித்தவர், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு விஐபி பொசிஷனில் இருக்கீங்க. உங்களை நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணுறோம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு உண்மை மட்டும் சொல்லுங்கள் சார், உங்களை ஃப்ரீயாக விட்டுடுறேன். என்ன ஏதோ சந்தேகப்பட்டு தான் இங்கே கூட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சந்தேகம் தானே போலீஸோட முதல் அஸ்திரம். எங்களோட பார்வையை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு யாருமே கிடையாது. கண்டிப்பாக இப்போயே கேட்கணுமா? ஏன்? ஒரு முக்கியமான கோவில் ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டில் எல்லாரும் போயிருக்காங்க, நான் அவசியம் போகணும். அதனால் இன்னொரு நாள் வந்து. சாரி சார், எங்கள் டவுட் கிளியர் ஆகாமல் இங்கேருந்து நான் உங்களை அனுப்ப முடியாது. சார், நான் வந்து லாஸ்ட் வெட்னஸ்டே நீங்கள் எங்கே இருந்தீங்க? பாம்பேயில் இருந்தேன். இல்லை, கொடைக்கானலில் இருந்திருக்கீங்க. பார்த்தீங்களா, முதல் வார்த்தையே பொய்யிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க.
சொல்லுங்க. கொடைக்கானல்ல எத்தனை நாள் ஸ்டே பண்ணீங்க? ஃபியூ டேஸ். யாரோட? சொல்லுங்க சார். அது ஒரு பொண்ணோட. அவங்க பேரு? ஸ்ரீமதி. அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. நெருக்கம்னா? வார்த்தையிலேயே எல்லாம் அடங்கியிருக்கு. ஓகே ஓகே. ரூம் யார் பேரில் புக் பண்ணீங்க? அவங்க பேரில் தான் சார். ஏன்னா எனக்கு முன்னால் அவங்க தான் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டல்லேருந்து வேற எங்கெல்லாம் போனீங்க? எங்கேயும் இல்லை சார். திரும்பி வரும்போது அவங்க கூட தானே வந்தீங்க? இல்லை, ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குக்காக முன்னாடி நான் புறப்பட்டு போயிட்டேன். உங்களை மாதிரி வேற யாராவது அவங்களுக்கு நெருக்கமானவங்க இருக்காங்களா? இல்லை சார், யாரும் இல்லை. ஷூர்? எஸ் சார். பின்ன எப்படி அவங்க காணாமல் போயிருப்பாங்க? என்னது, காணாமல் போயிட்டாளா? எஸ். ரூம் திறந்திருக்கு, அவங்க திங்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கு, ஆனால் அவங்க அங்கே இல்லை. இல்லை, அப்படிலாம் அவள் எங்கேயும் வெளியே போறவல்ல. அங்கே ரூம் போட்டதே என்னை பர்சனலாக மீட் பண்ண மட்டும்தான். உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது? ப்ராமிஸாக எனக்கு எதுவும் தெரியாது சார். சத்தியங்கள்லாம் நாங்கள் நம்புறதில்ல. சொல்லுங்க சார், அவங்கள என்ன பண்ணீங்க? சார், நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி தான் நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்க. நான் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட போக வேண்டியிருக்கும். தாராளமாக போகலாம் சார். அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் இங்கேருந்து போகணுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் காப்பியும் சில எவிடன்ஸும் எனக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதை பார்த்தா நானே உங்களை அனுப்பி வச்சிடுறேன். சார் ப்ளீஸ் சார். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா, இல்லை குடிக்க ஏதாவது வேணுமா? எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்க, இங்கேயே வந்துடும். ஆனால் நீங்கள் வெளியே போக முடியாது.